வணக்கம், வளையோசை சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாகற்காய் பச்சடி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வளையோசையை நீங்கள் புதுசாக பார்க்குறதா இருந்தால் என்னுடைய மற்ற வீடியோஸையும் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பாகற்காய் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி பாகற்காய் பச்சடி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வாங்க இந்த பாகற்காய் பச்சடி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாகற்காயை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதை நான் தயிரும் கல்லுப்பும் கலந்த தண்ணியில் போட்டு வைங்க. இந்த மாதிரி இந்த தண்ணியில் போட்டு வைக்கிறதுனால இதோடைய கசப்புத்தன்மை கொஞ்சம் குறையும். சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு புளி எடுத்து அதை நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்தது ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம இந்த பச்சடியை குக்கரில் தான் பண்ண போகிறோம். நான் இப்போ குக்கர் வச்சு அதில் 3 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போது கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலையும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு. இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பாகற்காயை சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த பச்சடிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. இப்போ உங்கள் காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. இப்போ மஞ்சள் தூள், பொடியெல்லாம் பச்சை வாசனை போக நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம ஊற வச்சிருக்கிற புளியை கரைச்சி ஆட் பண்ணிக்கலாம். புளி நல்லா பச்சை வாசனை போக கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் 1 ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. 2 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. 4 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. 3 ஸ்பூன் தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அரைச்சி வச்சிருக்க தேங்காய் பேஸ்ட்டை இந்த பச்சடியில் சேர்த்துருங்க. 1 ஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போது குக்கர் லிட் போட்டு கவர் பண்ணி விசில் போட்டு 5-6 விசில் விட்டுருங்க. ப்ரெஷர் எல்லாம் அடங்கிருச்சு. இப்போ பாருங்கள், நம்மளுடைய டேஸ்டியான பாகற்காய் பச்சடி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். பாகற்காய் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி பாகற்காய் பச்சடி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் பாகற்காயோட கசப்பு அவ்வளோவா தெரியாது. ஏன்னா நம்ம புளி சேர்த்துருக்கோம், வெல்லம் சேர்த்துருக்கோம், தேங்காய் அரைச்சி சேர்த்துருக்கோம். அதனால் அந்த கசப்பு ரொம்ப இருக்காது. லைட்டாக ஒரு மைல்டான கசப்பு இருக்கும். அது கூடவே இந்த புளிப்பு, இனிப்பு அப்படி எல்லா சுவையும் சேர்ந்து இந்த பச்சடி ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பாகற்காய் பச்சடி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க. தொடர்ந்து நம்ம சேனல் வளையோசையில் வர வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனல் வளையோசையை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் தவறாமல் வரும். நன்றி.